அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நம்முடைய சேனலுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி வீடியோ மூலமாக உங்களை முதல் முறையாக சந்திக்கிறேன். பல சேனல்கள் நம்ம பேசியிருந்தாலும் நம்மளுடைய அம்மன் அருள் டிவியில் பேசும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்முடைய நேயர்களுடைய அன்பான ஒரு வரவேற்பு மூலமாக எனக்கு கிடைக்கும். மேலும் இந்த குரு பெயர்ச்சி உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார், மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த குருவானவர் நவகிரகத்தில் சுபகிரகம். இந்த நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி உள்ள வரார். 2ஆம் தேதி தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்ப்பீங்க, அல்லது 2ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த வீடியோ பார்ப்பீங்க. நான் ஒரு கெஸ் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு தெரிஞ்சு அதான் நடக்கும். ஓகேவா? ஏன்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் நான் உங்களை சந்திக்கணுங்கிறது குருவுடைய ஆர்டர். அப்போ இந்த குரு பகவான் கடகராசிக்குள்ள உள்ள உச்ச வீட்டில் அமர்ந்து தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுடைய லைஃபே மாற்ற போகிறார். நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் கரெக்டான ஒரு பாதையை அமைச்சு கொடுத்து தடைகளை தூக்கி எறிஞ்சிட்டு விடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஓகேவா? ஸோ என்னென்ன கொடுக்க போகிறார், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத வீடியோ முழுமையாக பாருங்க. ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவீங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 4 பேர்லேருந்து 40 பேருக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமரப்போகிறார். 10ல் குரு வந்தா பதவி பறிபோங்காங்களே, அப்போ உண்மையிலேயே எது நடந்துருமோ, எதுவும் அழுத்தம் வந்துடுமோ, எதுவும் பிரச்சனை வந்துடுமோ. ஏற்கனவே வேலை இழந்திருக்க துலாம் ராசியாக நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. அதே போல் வேலையில் இருக்கக்கூடியவங்க எதுவும் அங்கீகாரம் பெற முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையில் இருப்பீங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 10ஆம் இடத்துல குரு அது உச்சம் பெற்று அமர்கிறதுனால அவருடைய செயல்பாடு வேற லெவலில் இருக்க போகுது. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. இவ்வளவு நாட்களாக உங்களை ஏமாற்றிட்டு வந்த நபர்கள் காணாமல் போகிறாங்க. அதாவது நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இப்படி ஒரு லிஸ்ட் எழுதிக்கிட்டே வரும்போது ப்ளஸ் போட்டு யாரை போடலாம், துலாம் அப்படின்னு போடலாம். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருப்பீங்க, கரெக்டாக இருப்பீங்க. உங்கள் கண்ணுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சால் அது பட்டுன்னு சொல்லிடுவீங்க. அது மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டீங்க. நம்ம கண்ணுக்கு தெரியுது, தப்புன்னு தெரியுது, அதை சொல்லுவோம். அவங்க திருத்திக்கட்டும்னு நல்ல எண்ணத்தில் சொல்லுவீங்க. யாரையும் காயப்படுத்துன்னு சொல்ல மாட்டீங்க. சரி, நம்ம சொல்கிறத வச்சு அவங்க மாறினாங்கன்னா அது நல்லது தானே அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லுவீங்க. ஆனால் அது ஒரு பெரிய விஷயமாக வச்சுக்கிட்டு ஒரு கூட்டமாக இருந்து சிங்கத்தை எப்படி அடிப்பாங்களோ அதே மாதிரி தான் உங்களை நிறைய விஷயங்களில் தாக்கம் ஏற்பட்டிருக்கும். அப்போ நல்லது பண்ணால் குத்தமா அப்படிங்கிற நிலைமையில தான் 70% 80% துலாம் ராசிக்காரங்க யோசிப்பீங்க. நீங்கள் தான் வாழ்க்கையோட அனுபவ பாடங்களை கற்றுக்கிருப்பீங்க. எங்கே போனாலும் ஒரு குற்றம் குறை உங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது சொல்கிறதுனால தான் பிரச்சனை. இன்னொரு 20% துலாம் ராசிக்காரங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் சுயநலமாக வாழ்ந்துட்டு எப்படினாலும் வாழ்வேன், நான் எதுக்கு இவங்களை பற்றி யோசிக்கணும், நான் ஏன் இப்படி கவலைப்படணும் அப்படின்னு பல நேரங்களில் உறவு மீறிய உறவுகளுக்குள்ள லாக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க ஒரு 20% இருப்பாங்க. ஸோ நான் பண்ணுற தப்பை யார் பார்ப்பான், நான் பண்ணுற தப்பு எப்படி தெரியும், நான் அதிகாரத்தில் இருக்கேன், ஆணவத்தில் இருக்கேன், எனக்கு பணம் இருக்குது, பதவி இருக்குது, அந்தஸ்து இருக்குன்னு சில 20% துலாம் ராசிக்காரங்க பெற்றவங்களையும் மதிக்கிற கிடையாது, மற்றவங்களையும் மதிக்கிற கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரியான பாடத்தை உங்களுடைய 10ஆம் இடமானது கர்மா குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ சரியான பாடத்தை குரு பகவான் கொடுப்பார். மேலே ஒருத்தர் இருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்காம்பாங்கள, அதே மாதிரி தான் மேலே இருந்து குரு பகவான் உங்களோட லைஃப்பில் ஒரு பக்குவமான பாடத்தை கற்றுக் கொடுப்பார்.
தவறு செய்கின்ற 20% உள்ள துலாம் ராசிக்கு இது பொருந்தும். இப்போ இந்த 80% உள்ள நல்ல உள்ளம், நல்ல எண்ணம், நல்ல குணம் கொண்ட, தான் பாதிச்சான் பரவாயில்ல பிறர் பாதிக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் வாழக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றம் உண்டு. உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களை மதிக்கலை, கேர் பண்ணலைன்னு சொல்லி எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. இனிமே தான் உங்கள் குடும்ப உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்க போகிறாங்க. ஸோ பெற்ற குழந்தைங்க கூட இருக்க முடியல, கட்டின மனைவி கூட இருக்க முடியல, கட்டின கணவர் கூட வாழ முடியல அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்து எப்படியாச்சும் நம்ம ஃபாரினில் இருக்கோம், குடும்பத்தோடு போய் சேரணும், நம்ம குடும்பத்தோட ஒரு வாரமாச்சும் 1 மாதமாக தங்கணும் அப்படின்னு ஆசையோடு காத்திருக்கீங்கன்னா உங்கள் ஆசை நிறைவேறும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு கிரக நிலையை உங்களுக்கு மாற்றி கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அதாவது ஒரு மனசு விட்டு பேசுறதுக்கான ஒரு நிலைமையே இல்லை உங்களுக்கு. ஸோ இப்போ மனசு விட்டு வாழ போறீங்க, மனசுக்கு ஏற்ற மாதிரி வாழ போறீங்க. உங்களுடைய அங்கீகாரம் சூப்பராக போகுது. வீடு கட்டணும்னு ஆசைப்படுற உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்க போகிறேன். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அம்மா வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கார். அதே போல் வந்து எல்லாம் ஓகே சார், வேலையில் பிரச்சனையாகவே இருக்குது சார், நானும் எவ்வளவோ ரியாலிட்டியாக வேலை பார்க்குறேன், புரிதலோடு இருக்கேன், ஆனால் எனக்கு வேலையில் உள்ள பிரச்சனை சரியாக மாட்டேங்குது. ஸோ இந்த வேலையில் உள்ள பிரச்சனை சரியாயிருமா அப்படின்னா வேலையில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு சரியாகக்கூடிய பாக்கியத்தை குரு கொடுப்பார். வேலை தேடி கொண்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு வேலை கிடைக்கும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை ஒரு விடுதலை கிடைக்கும். அதே போல் உங்கள் மேலே தேவையில்லாமல் வீண் பழி சுமத்தி தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தி ஒரு மன வருத்தத்தை கொடுத்த நபர்கள் உங்களை விட்டு கடந்து போயிடுவாங்க. அந்த தவறுகளுக்கு சரியான பாடத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க, பாதுகாப்பாக இருக்க போகிறீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை விட்டு கடந்து போகும் என்பது குருவுடைய கட்டளை. ஓகேவா? குரு பகவான் அவ்வளோ அற்புதங்களை கொடுப்பார். பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு. அதாவது கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியலங்கிற நிலைமையில் இருந்த நீங்கள் உங்களுக்கான ஒரு சேமிப்பை எடுத்து வச்சு சிறப்பாக இருக்க போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. குருவுடைய பார்வை மூலமாக குதூகூலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் கொடுப்பார். ஓகேவா? ஸோ உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைகிரீவர் வழிபாடு பண்ணுவது உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை, பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வாராகி அம்மனையும் ஹைகிரீவரையும் வழிபாடு செய்ய ரெடி ஆகிட்டீங்கன்னா, இல்லை ஆல்ரெடி செஞ்சுக்கிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு குருவுடைய அருளால் வழிபாடு மூலமாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, உங்களுக்கான உங்களுடைய ராசிக்கான குரு பகவானுடைய பெயர்ச்சியின் மூலமாக ஏற்படும் பொது பலன் இப்போ பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த பொது பலனில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20லேருந்து 30% நவ கிரகத்தில் சுபகிரகமான குரு பகவான் உறுதியாக ஒரு கிஃப்ட் கொடுப்பார். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30% ஒரு சேஞ்சஸ் உண்டு. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு எப்போ கட்டலாம், கல்யாணம் எப்போ முடிக்கலாம், திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை சரியாயிருமா, கடன் பிரச்சனை வெளியே வந்துடுவோமா, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், ஸோ இந்த என்ன சொல்கிறோம், நம்மளை ஏமாற்றுறாங்களே, நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே, நம்மளை ரொம்ப ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்களே, ஸோ இதுலேருந்துலாம் நம்ம எப்போ வெளியே வருவோம், நமக்காக எப்போ வாழ்வோம் அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள், பலவிதமான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த ஓட்டங்களுக்கான சரியான ஒரு விடை தெரிந்து கொள்ள வேண்டும் என நீங்கள் விருப்பப்பட்டால் நம்முடைய யூடியூப் சேனலில், இன்ஸ்டாகிராமில் கீழே வந்து நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டுருங்க. நீங்கள் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்கிறது முக்கியம். ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே டெலிகாஸ்ட் ஆகியிருக்கு யூடியூப் சேனல். ஸோ எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. அந்த ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்றவாறு நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், அப்பாயின்மெண்ட் டைம் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதனால் தயவு செய்து நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் போட்டுருங்க வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்த பிறகு நம்ம ஆஃபீஸ்லேருந்து என்னுடைய நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டைரெக்டாக என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஸோ உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து
உங்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதை தாண்டி சார் எனக்கு ஜாதகம் இல்லையே, என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா உறுதியாக நீங்களும் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பிறந்த ஒரு வயதுன்னு ஒன்று தெரியுங்களா, எனக்கு ஒரு 40 வயது, எனக்கு ஒரு 30 வயது அப்படின்னு உங்களுடைய வயதை சொல்லி உங்களுடைய பேரை மட்டும் சொன்னால் போதும். உங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணிச்சு கூற முடியுங்கிறது என்னுடைய ஜோதிட ரீதியான ஆழ்மையான கருத்து.